விவசாயிகளுக்கு வணக்கம். என்னடா தண்ணி இந்தளவுக்கு கருப்பாக போகுதுன்னு நினைக்கிறீங்களா? இதாங்க ஹியூமிக்கு. நம்ம மண்ணினுடைய வளத்தை மாற்றி பயிர்களுக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுத்து நோய் இல்லாமல் நல்ல விளைச்சலை கொடுக்கும். இடுபொருள் செலவு குறையும். இது கொடுக்கறதுனால மண்ணுக்கு ஆர்கானிக் கார்பன் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம பலதானிய விதைப்போம். அப்படி விதைக்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த ஹியூமிக் பவுடரை போட்டுக்கலாம். இது 100% இயற்கை. இதை கொடுக்கறதுனால பார்த்திங்கன்னா நம்ம உப்பு மண், கார மண், அமில மண், இந்த மாதிரியான சுண்ணாம்பு மண், பல மண் எந்த மண்ணாக இருந்தாலும் நம்ம போட்டால் பயிர் வரல அப்படின்றத காட்டு பயிர் வரலின்னு சொல்லுவோம். அந்த பயிரை ஸ்டெடியாக கொண்டு நம்ம மண்ணையே மாற்றி நல்ல ரிசல்ட்டு கொடுக்கறது பார்த்திங்கன்னா இந்த ஹியூமிக்கு தான். இந்த ஹியூமிக்கு போடுறதுனால தான் நமக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கிது. மண் வளமாக மாறுது. அதோடு பார்த்திங்கன்னா சாணப்பாசி கரைசல் நம்ம லோகு இயற்கை விவசாயிங்கிற யூடியூப் சேனலில் சாணப்பாசி கரைசல் எப்படி தயாரிக்கிறதுன்னு போட்டிருப்போம். அது நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து பஞ்சகாவியா ஜீவாமிரத்துக்கு மாற்றாக பயன்படுத்துகிறோம். அப்படி தயாரிக்க முடியாதவங்களுக்கு தாய்தரமும் கொடுக்குறோம். ஒன்ஸ் வாங்கிட்டால் அதை வச்சே நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹியூமிக்கு கொடுக்கறதுனால நமக்கு நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும். அதே சமயத்தில் மண் வளமாயிரு. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 10 கிலோ சொல்கிறோம். இப்போ இது 25 சென்ட்டு. ஏன்னா நம்ம இது நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் பாருங்கள் வாய்க்காலில் பாய்க்கிறதுக்கான அடையாளமே இருக்காது. ஏன்னா நம்ம இது ட்ரிப்பில் தான் பாய்ச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ இதுக்கு முன்னாடி வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இப்போ ட்ரிப்பில் விடுறதுனால கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம இப்போ வாய்க்கால் பாசனத்துலேயும் நான் கொடுக்குறேன். வாய்க்கால் பாசனத்தில் கொடுக்கல 25 சென்ட்டுக்கு 5 கிலோ கொடுக்குறேன். அதாவது ஒரு ஏக்கருக்கு 10 கிலோ போதுமானது. நம்ம 5 கிலோ கொடுக்கும்போது இன்னும் கிலோ சொல்கிறீங்க. ஆனால் நான் தென்னை மரம் தான் வச்சுருக்கேன், அது தோற இருக்குது, அதுக்கும் இதே அளவு கொடுக்கணுமான்னு கேட்குறீங்க. கம்பல்சரி அதற்காகத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவே போடுறேன். பார்த்தீங்கன்னா இது நான் செடிக்கு 5க்கு 5 ஒன்று தான் வச்சுருக்கிறேன். இப்போ இதில் பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த ஹியூமிக் வருதுன்னு. ஏன்னா இந்த செடியுடைய வேர் இதே இடத்துல இருக்காது. இந்த செடியோடைய வேர் இங்கே தான் வரும். இது நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம 2 செடிக்கு இடையில தான் நம்ம தண்ணியாக விடுறோம். பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இந்த ஹியூமிக் வருது பார்த்திங்களா? ஒரிஜினல் ஹியூமிக்னால் இந்த மாதிரி தான் இருக்கணும். நம்ம நல்லா கருகருன்னு எந்த அளவுக்கு நமக்கு இந்த மாதிரி கருகருப்பு தண்ணியில் வருதோ அந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட்டு கொடுக்கும். ஏன்னா ஒரிஜினல் அப்படிங்கும்போது அதில் தான் ஆர்கானிக் கார்பன் இருக்குது. நம்ம மண்ணையும் வளப்படுத்து, நமக்கு தேவையான சத்தும் கிடைக்கும். அதனால் எவ்வளோ மரம் தூர இருந்தாலும் அதை பற்றி நம்மளுக்கு கவலைப்படணுங்கிறது இல்லை. நம்ம இது மண்ணுக்கான உணவு. மண் வளமாகிக்கிச்சு அப்படின்னாவே தீர்ந்து போச்சு. இப்போ இது இருக்குங்களா, இது வேறு வேகமாக வளர வைக்கும். எங்கே இருந்தாலும் இந்த ஆர்கானிக் கார்பன் இருந்ததுன்னா தான் மண்ணுன்னு நம்ம சொல்ல முடியும். அந்த அளவுக்கு மண்ணை வளமாக மாற்றி கொடுக்கறதே இந்த ஆர்கானிக் கார்பன் தான். அதை